நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்று ஒரு தகவல். இன்றைக்கி நான் ஒரு காரில் ஒரு நண்பர் கூட போயிட்டுருந்தேன். எனக்கு முன்னாடி போன ஒரு காருக்கு சைடில் ஒரு நண்பர் வந்து பின்னாடி ஒரு ரொம்ப ஸ்பீடில் வராரு. ஆப்போசிட்டில் ஒரு நம்பர் அதே ஸ்பீடில் வராரு. காரும் இவர் போகிற டூ வீலரோட ஸ்பீடு ஒரே ஸ்பீடாக இருக்குது. கார்காரர் கொஞ்சம் சுழுவாகிறாரு. இவர் வேகமாக அவரை முந்தி போகலான்னு போய் ஆப்போசிட்டில் வந்த ஒரு வண்டியில் இடித்து சொல்லக்கூடாது 2 பேருமே ஸ்பாட்டில் இறந்துட்டாங்க. உண்மையிலே ரொம்ப ஒரு வருத்தமான செயல். அதனால் இந்த வேகமாக வண்டி ஓட்டக்கூடிய நபர்கள், இந்த காரு பஸ்ஸு எல்லாம் நம்ம ஓவர்டேக் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்ற நபர்கள் இந்த வார்த்தையை கேட்டாச்சும் தயவுசெய்து வண்டியை ஸ்பீட் எடுக்கும்போது யாரும் இல்லாத மாதிரியான ஒரு இடத்துல எடுங்க. கூட்ட நெரிசலை இந்த மாதிரி எடுத்து தேவையில்லாத விபத்துக்களை உருவாக்காதீங்க. நீங்களும் விபத்துக்கு ஆளாகாதீங்க அப்படின்றத இதன் மூலமாக ரொம்ப மன வருத்தத்துடன் சொல்லிக்கிறேன். மைவி த்ரீடர்ஸில் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஆடி 18 முன்னிட்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றிருந்து ஆடி 18லேருந்து யாரெல்லாம் சில்வர் கோல்டு டைமண்ட் க்ரௌன் அப்படின்னு நீங்கள் பிளானுக்கு அப்டேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறுவனத்திலேருந்து வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி நீங்கள் எந்த பிளான் ஜாயின் பண்ணுறீங்க, நீங்கள் தான் வெரிஃபிகேஷன் கொடுத்தாங்களா அப்படின்னு வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய அப்ளிகேஷனில் மறுபடியும் நீங்கள் உள்ளுக்குள்ளார போயிட்டு உங்களுடைய பிளான் டீட்டெயில் அப்டேட் கொடுத்தீங்க இல்லையா, அதில் போயிட்டுனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் ஆஃபர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு குலுக்கல் முறையிலையா அல்லது ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் ஆகிற சிஸ்டத்துலையா எப்படி வரும்னு தெரியாது. உங்கள் பிளானுக்கு உங்களுடைய அந்த யூசர் நேமுக்கு சம் டிஸ்கவுண்ட் ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் என்றைக்கு கிரியேட் கொடுத்தீங்க, அதாவது சிஎம் ஆகிறதுக்கு, அதுக்கப்புறம் எப்போ உங்களுக்கு கால் பண்ணாங்க, அப்புறமா அந்த பிளானுடைய மொத்த ரேட்டு எவ்வளவு, டிஸ்கவுண்ட் ஆஃபர் உங்களுக்கு எவ்வளோ 500 ரூபா கொடுத்துருக்குறாங்க இல்லையா, நீங்கள் 1,21,260 ரூபா கட்ட வேண்டியதில் இந்த 500 ரூபாயை மைனஸ் பண்ணிக்கிட்டு 1,20,760 ரூபா மட்டும் நீங்கள் பே பண்ணி உங்களுக்கு யார் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அனுப்பிச்சா போதுமானது. நீங்கள் ரெக்வஸ்ட்டு கொடுத்த உடனே இதை போய் நீங்கள் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் அப்படின்ற மாதிரி இந்த ஐக்கானை டச் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இது வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி 500 ரூபா கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. 100 கிடைக்கலாம், 200 கிடைக்கலாம், 1000, 2000 கூட கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்து நீங்கள் என்ன பிளான் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது கண்டிப்பாக வரும். இதை கழிச்சிக்கிட்டு மீதி அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணால் போதுமானது. ஓகே, இந்த ஆஃபர் எதுக்காக சார், ரெகுலராக இருக்குமா இல்லை இது ஒரு குறிப்பிட்ட டைம் தானா, அதுக்குள்ளே கட் ஆயிருமா அப்படின்னு கேட்டால் தெரியல. நிறுவனம் அதுக்கு பதில் சொல்லுவாங்க. ரெகுலராக இனிமேல் தான் இருக்குமா இல்லை இது ஒரு குறிப்பிட்ட டைமை மட்டும் இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் நாம் அதை தெரிஞ்சுக்கலாம். இந்த டிஸ்கவுண்ட் பீரியடில் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு தெரியாது. இந்த டைமில் யாராச்சும் மாறணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக மாறிக்கலாம். உங்களுடைய அதிர்ஷ்டம் அது 1 டிஜிட் நம்பராகவும் இருக்கலாம் அல்லது 3 டிஜிட் நம்பராக கூட உங்களுக்கு அமௌண்ட்டு கிரெடிட் ஆகலாம். அது உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்து அப்படின்றத சொல்லிக்கிறேன். மைவி த்ரெட்ஸ் நல்ல நல்ல விஷயங்களை ஸ்டோர் ஆரம்பிச்சிட்டாங்க, பின் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ராடக்ட் நிறைய நபர்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது அப்ளிகேஷனில் ஒரு அப்டேட் வந்திருக்குது, அடுத்து ஒரு டிஸ்கவுண்ட் ஆப்ஷன் வந்திருக்குது. ஸோ இப்படி நம்மளுக்கு நிறைய இன்கம் தரக்கூடிய நிறைய வசதிகளை மைவி த்ரெட்ஸ் நிறுவனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லோரும் மைவி த்ரெட்ஸ் நிறுவனத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நமக்கு அதே மாதிரி மைவி த்ரெட்ஸ் நிறுவனம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வெளியில் இருக்கிற ஒரு சில நபர்கள் சில குறைகள் சொல்ல தான் செய்வாங்க. அதை நம்ம ஒன்றும் பண்ணவே முடியாது. எந்த ஒரு நிறுவனத்தினாலேயும் ஒரு அரசாங்கத்தாலேயுமே எந்த ஒரு 100% எந்த மக்களுக்கும் சரியான சேவையை தரைய முடியாது. அதில் 10% குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதை நம்ம காதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படி இருந்தோன்னா கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்கவே முடியாது. ஊரில் இருக்காங்க ஒரு 10 பேர் அப்படின்னா நம்ம திடீர்னு பணக்கார ஆகிட்டேன்னா என்ன சொல்லுவாங்க, இந்த ஆள் எதோ திருடிட்டு வந்துட்டு பணக்கார ஆகிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு நம்ம ஒரு கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்கிறது, ஏழ்மையான நிலைக்கு போயிட்டோம் அப்படின்னா இவனுக்கு திமிரு, ரொம்ப பணம் வச்சுருந்து அகங்காரம் பண்ணிட்டு இருந்தால் இந்த மாதிரி போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் இந்த சமுதாயம் எப்படி இருந்தாலும் நம்மளே உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் பேசிக்கிட்டு தான் இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம காதில் வாங்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியாது. மைவி த்ரெட்ஸ் ஆரம்பித்த காலத்தில் இன்றைக்கு வரைக்கும் குறை சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அதிலே ஜாயின் பண்ணி அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அது பிரகாரம் செயல்படுறவங்க இன்றைக்கி ஆயிரக்கணக்கான நபர்கள் மாதத்துக்கு 45,000 50,000 ஃபேமிலி நம்பர்ஸ் மாதத்துக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. அதேமாதிரி மைவி த்ரெட்ஸ் நிறுவனம் எங்கேயும் ஓடி இருக்கக்கூடிய முக்கு சந்தையில் இருக்கிற கம்பெனி கிடையாது. மாதத்துக்கு ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறாங்க, மாசான மீட்டிங்கை நடத்திட்டு இருக்கிறாங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். இதெல்லாம் பெருமைக்காக சொல்லலை. அது மாதிரி குறை சொல்கிறவங்க இப்படியெல்லாம் இருக்குதுங்க, நல்லா ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது எதுக்கு குறை சொல்லணும், நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள்,
அதில் இருக்கக்கூடிய ஆஃபரை, அதில் இருக்கக்கூடிய வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுங்க அப்படின்றத தான் சொல்கிறேனே தவிர, மற்றபடி நிறுவனத்துக்கு சப்போர்ட் பேசுகிறேன் அப்படின்னு யாரும் தவறுதலாக நினைக்க வேண்டாம். ஏன்னா நானும் அதில் ஒரு ஆள் இருக்கேன். ஏன்னா நானும் இப்போ வந்து 24 25 மாதமாக இருக்கேன். மாதம் வாங்கிட்டு தானே இருக்கேன். கொடுக்குற நிறுவனத்தை நம்ம எப்படி குறை சொல்ல முடியும்? கொடுக்காம ஏதாச்சும் பெண்டிங் இருந்து மீட்டிங் போடாமல் ஆஃபீஸ் இல்லாமல் யார் என்னன்னு தெரியாமல் இருந்தால் குறை சொல்லலாம். அது கரெக்டு தானே? எல்லாமே சரியாக இருக்கும்போது நம்ம எப்படி குறை சொல்ல முடியும்? அதனால் இந்த குறை சொல்லக்கூடிய மக்கள் நிறுவனத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அதில் ஜாயின் பண்ணி வெற்றி பெறத்துக்கான முயற்சியை எடுங்க அப்படின்றத இது மூலமாக சொல்லிக்கிறேன். இந்த ஆஃபரை எல்லாருமே சரியாக பயன்படுத்துங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். புதிய நபர்கள் மைவி த்ரெட்ஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, ஃபோன் நம்பர், மாவட்டத்தின் பெயர், பின்கோடு டிஸ்பிளேவில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீயாக மைவி த்ரெட்ஸில் இணைத்து விடலாம். மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி த்ரெட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.